இளங்கிழை மடந்தை மலை மங்கை ஒரு பாகத்து உலங்கொல இருத்திய ஒருத்தனிடமென்பர் வலங்கெழுவு தீபமொடு தூப மலர் தூவி நலங்கெழுவி நாளும் வழிபாடு செய் நல்லாரே. எல்லாம் வல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவருளையும் தருமையாதின குருமணிகளினுடைய குருவருளையும் சிந்திக்கின்றோம். இன்றைய நாள் ஒரு நன்னாள். நல்லாறு நல்லாரே நல்லாரே என்பீர் தொல்வினை தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கிற. வினையின் காரணமாகத்தான் நமக்கு நோய் முதலியவைகள் எல்லாம் வருகிறது. அவைகளை நீக்க வேண்டுமேயானால் உடல் நோயை நீக்குவதற்கு மருத்துவமும் உள்ள நோயை நீக்குவதற்கு வழிபாடும் மிக முக்கியம். இது பதிபுண்ணியம் பசு புண்ணியம் என்று சித்தாந்தத்திலே பேசப்படுகிறது. தன்வந்திரி நம்முடைய பாரம்பரியம் மிக்க ஒரு மருத்துவ கலை. அந்த மருத்துவத்திலே மட்டும் நம்முடைய நோய்களை நீக்க முடியாமல் தியானத்தின் மூலமாகவும் மருத்துவர்களே நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிடுகின்ற போது சொன்னார்கள், நான் ஒரு மருத்துவர் என்று. அவர்கள் ஊசி போடுகின்ற போதோ மாத்திரை கொடுக்கின்ற போதோ மருந்து கொடுப்பது எங்களுடைய கடமை, நோயை நீக்குவது இறைவனுடைய இது என்று கடைசியில் சாமி பேரில் தான் தலையை போடுற கையை போடுற. அதனால் முடிந்த வரைக்கும் நம்ம அதை நீக்க வேணும். இந்த பணிகளை ஆன்மீகத்தோடு சேர்ந்து எல்லா பணிகளையும் செய்கிறோம். இது புராணத்தில் நம்முடைய நாயன்மார்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. உடலுக்கு உடல் கொடுத்திருக்கிறாங்க, உயிர் கொடுத்திருக்கிறார்கள். திருமூலர் மூலன் இறந்து போயிடுறான், அவனுடைய உடலுக்கு தன் உயிரை கொடுத்து அவனாகவே பாவித்து அந்த பசுக்களுக்கு ஆறுதலாக இருந்திருக்கிறார் திருமூல நாயனார். கண் கொடுத்திருக்கிறார் கண்ணப்ப நாயனார். இப்படி பல அற்புதங்கள் எல்லாம் மருத்துவ ரீதியாகவும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இலையிலே கல்வி, மருத்துவம், இது உணவு, இதெல்லாம் நமக்கு ஒரு மனிதன் தவறு செய்கிறான் என்று சொன்னால் ஒன்று அறியாமையினால், மற்றொன்று பசியினால். இந்த இரண்டையும் கொடுத்துட்டா நம்ம நாடு முன்னேறும். இது பாரதி சொன்னான், வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்று பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்று. அந்த வகையிலே தருமையாதீனம் முதலாவதாக நாடு நலமாக இருக்க வேண்டுமேயானால் கோயில்கள் நல்லா இருக்கணும். கோயில்கள் நல்லா இருக்கணும்னா அங்கே உள்ள சிவாச்சாரியார்கள் ஒழுங்காக பூஜை பண்ணணும். அதனால் சிவாச்சாரியார்களை உருவாக்குவதற்காக 1941ஆம் ஆண்டு வேத ஆகம பாடசாலை முதலாவதாக தொடங்கினோம். அடுத்து திருமுறைகள் வளர்ச்சிக்காக ஓதுவார்களை உருவாக்குவதற்காக 6 மாதம் முன்பாக 1941லேயே தேவார பாடசாலை தொடங்கியது. 1946ஆம் ஆண்டு முதலாவதாக தொடக்க கல்வி ஆரம்ப கல்வியை தொடங்கினான். அதன் பிறகு வளர்ச்சியாக அடைத்து போன 26வது மகா சன்னிதான காலத்தில் மெட்ரிகுலேஷன் ஆங்கில அறிவும் வேண்டும் என்பதனால் அவர்கள் காலத்தில்தான் ஆங்கில மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் தொடங்கப்பட்டது. அதே போன்று 25வது சன்னிதான காலத்தில் கல்லூரி தொடங்கப்பட்டது, கலைக்கல்லூரி. என்பது நம்முடைய காலத்தில் இன்றைக்கு அதனுடைய வளர்ச்சியாக 40க்கு மேற்பட்ட கல்வி நிறுவனங்களை நாங்கள் இப்போது தமிழகத்தில் உருவாக்கி இருக்கிறோம். சிபிஎஸ்இ ஸ்கூல் அவைகளை அந்த நிலையிலிருந்து மேலாக இப்போது 2-3 சிபிஎஸ்இ ஸ்கூல்கள் நம்ம காலத்தில் தொடங்கப்பட்டிருக்கிறது. இது நாங்கள் தமிழகத்தில் செய்து கொண்டிருந்த போது மருத்துவம், ஏன்னா நம்முடைய நாங்கள் ஒரு 3 ஆண்டு காலம் ஒவ்வொரு பணிக்காக என்னுடைய திட்டங்களை உருவாக்கிப்படுவது வழக்கத்திலே வைத்து 27 தேவஸ்தானங்கள், கிராம கோயில்கள் ஒரு 300 கோயில்கள்,
இவைகளை ஒரு 3 ஆண்டுக்குள் குடமுழுக்கு செய்து திருப்பணி நிறைவேற்றணும். அதன் பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று கல்விப் பணிக்காக 2 ஆண்டுகள் கல்விப் பணிக்காக ஒதுக்கி 40 பள்ளிகளை வாங்கி நம்முடைய நிர்வாகத்தில் சேர்த்து இப்போது அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்த 2 ஆண்டுகளாக மருத்துவத் துறையில் நாங்கள் அதை செம்மைப்படுத்தி பெங்களூரிலிருந்து மதுசூதனன் சாய் அவர்களோடு கூடிய ஒப்பந்தத்தோடு தருமபுரத்திலேயே, ஏன்னா இது 24வது சன்னிதானங்கள் காலத்தில் 1951ஆம் ஆண்டு மகப்பேறு மருத்துவமனை முதலாவதாக மயிலாடுதுறையில் கொண்டு வந்தது நம்முடைய மடத்தின் சார்பில்தான். அதனுடைய தொடர்ச்சியாக இப்போது 60 படுக்கைகளோடு கூடிய மருத்துவமனையை தயாராகி கொண்டிருப்பது. செப்டம்பர் மாதம் பாரத நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் வந்து திறந்து வைப்பதாக ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றோம். அது மிக விரைவில் செப்டம்பர் மாதம் அது திறப்பு விழா. அது அலோபதிக்கு அவர் விருப்பத்தின்படி. ஆனால் இந்த நேரத்தில் நம்முடைய பாரம்பரியமிக்க இந்த தன்வந்திரி வழியில் வந்த இந்த மருத்துவத்தை ஆமாம் அதையும் நம்ம செய்ய வேண்டும் என்று நினைத்த போதுதான் ஞானசேகரன் அவர்கள் அவருடைய குழுமத்தின் மூலமாக இதை செய்யலாம் என்று சொன்னார்கள். இதை அங்கங்கே செஞ்சு கொண்டிருந்த போது ஆளுநர் அவர்கள் என்னுடைய இதில் செயலர் அவர்கள் மணிகண்டன் அவர்கள், நீங்கள் தமிழ்நாட்டுக்கே செய்கிறீங்க, இந்த காரைக்கால் பகுதியை பற்றியும் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று அவர்கள் போட்ட ஒரு வித்து தான் இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கிறேன். ஏன்னா அவர் சொன்னார், எல்லாமும் அங்கே செய்கிறத விட இவங்களும் உங்கள் மக்கள் தானே, இங்கேயும் உங்களுக்கு நிலங்கள் இருக்குது, 2 கோயில்கள் இருக்குது, அதனால் இந்த பக்கம் செய்யுங்க என்று அவர்கள் சொன்னார்கள். ஆளுநர் அவர்கள் சளி பயிற்சிக்கு வந்தபோதும் அவர்களும் அதை சொன்னார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக, ஏன்னா நாங்கள் இப்போ வந்து ஆந்திராவில் எங்களுடைய அங்கே செயல்படணும். அங்கே ஒரு பள்ளி நித்தியப்படி அன்னம்பாடிப்பு அங்கே நடத்தி, உத்தரப்பிரதேசத்தில் காசியில் அங்கே மடம் அமைத்து அங்கே செய்து கொண்டிருக்கிறோம். கேரளாவில் செய்து கொண்டிருக்கிறோம். காளகஸ்தியில் செய்கிறோம். கர்நாடகாவில் அங்கே செய்கிறோம். 4 மாநிலங்கள் இதை விட்டு அடுத்த மாநிலங்களிலேயும் நம்முடைய பணி தொடர் கொண்டு இங்கேயும் செய்ய வேண்டும் என்று அதில் 3 இதுகள் இன்றைய நாள் இந்த மருத்துவ ரீதியாக இதற்கு அடிக்கல் நாட்டு விழா பண்ணி, அதன் பிறகு IAS போன்ற அகாடமி இவைகளை எல்லாம் தொடங்க வேண்டும் என்று இந்த பகுதி மக்களுக்கு எல்லோரும் அந்த எதிர்படிப்புக்கு அதிக பணம் கட்டி வெளியில் போய் படிக்க முடியாது. அதனால் அந்த வகுப்பையும் இங்கே நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். அதுவும் இலவசமாகத்தான். IAS முந்தில் பட்டப்படிப்புக்குரிய அதை ஆளுநர் அவர்கள் போகும்போது அந்த வகுப்பினையும் தொடங்கி வைக்கிறார்கள். வேத பாடசாலை அதுவும் இங்கே இருக்க வேண்டும் என்பதனால் அந்த வேத பாடசாலையும் இங்கே தொடங்கப்படுகிறது. ராசிகளுக்கு அதிபராக விளங்கப்பட்ட சனீஸ்வர பகவான் பேரில் இங்கே வந்து ஒரு ஜோதிட நிலையமும் இப்போது தொடங்கப்பட இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, முதியோர் இல்லம் அதைகள் இங்கே தொடங்கி முதியோர் இல்லமும் நடக்க இருக்கிறது. அனாதை இல்லம், அலமகாராஜா அவனுக்கு சனிப்பு இருந்தபோது வீட்டுக்கும் அரச பதவியை இழந்து அவன் போக்குறான். அப்போது 2 குழந்தைகளையும் விட்டுட்டு போயிடுறான். அந்த குழந்தைகள் அனாதையாக இருக்கிறது. அரசனுடைய பிள்ளையே அனாதையாக இருக்குது என்று நினைத்து அந்த பிள்ளைகளினுடைய பெயர்லேயே அநாத ஆசிரமம் ஒன்று இங்கே தொடங்க இருக்கிறது. இந்த நலத்திட்டங்களோடு நாங்கள் அங்கே எங்களுடைய தருமையாதீனத்தில் 10 ரூபாய்க்கு உணவு அதை அங்கே நாங்கள் அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு நாளைக்கு 1500 பேர் மேலே சாப்பிடுகிறார்கள். கல்லூரியில் படிக்கிறவர்கள், கலெக்டர் ஆஃபீஸில் இந்த பக்கம் கலெக்டர் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க எல்லாருக்கும். ஏன்னா 2 பேரும் கணவன் மனைவி வேலைக்கு போகிறவங்களுக்கு அது வந்து ஒரு சௌகரியமாக இருக்குது. மாலையில் வேலை முடிச்சுட்டு போகும்போது சாப்பிட்றாங்க. அது ஒரு வகையில் 10 ரூபாய்க்கு ஏன் அதை போய் நாங்கள் இவ்வளோ தர்மம் செய்கின்ற போது 10 ரூபாய் ஏன் வாங்கணுன்னா
அது வாங்கணும்னு டோக்கன் சிஸ்டம் இருந்தா தான் ஏதோ ஒண்ணு அந்த ரூ. 10 கூட உழைத்து சாப்பிடுகின்ற ஒரு தன்மையையும் உருவாக்க வேண்டும். 2த்தையும் சேர்த்து என்பதனால் அந்த முறைமையையும் அங்க மிக செம்மையாக அங்கே செயல்படுகிறது. இதில ஒவ்வொரு இதுகளையும் இங்க செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொன்னதற்கு இணங்க இதில பாதி எல்லாம் ஒவ்வொரு நிகழ்வுகளாக இப்போது தொடங்கி கொண்டிருக்குது. அதேபோன்று கோசாலை பசுமாடு, கறவை மாடுகளை மட்டும் நாங்கள் பராமரிக்கவில்லை. அடிமாடுக்கு செல்லுகின்ற மாடுகளையும் கொண்டு வந்து அதனை இங்கே பாதுகாக்க வேண்டும். அதிலிருந்து பெறுகின்ற சாணம் அவைகளை கொண்டும் கோமயம், கோஜலம் அதாவது கோமயம்ங்கிறது சாணம், கோஜலம் அதை கொண்டு பஞ்சகவியம் அதாவது மருந்து பூச்சி மருந்து தயார் பண்ணுறது பஞ்சகவியத்தில் தயார் பண்ணலாம். சாணத்திலிருந்து சாம்பிராணி புகை போடுவது போன்றவைகளும் திருநீர் ஏன்னா போலியாஷ் இது கிறித்துவத்திலேயுமே அது பேசப்படுது. அதனால தான் ஆஸ்பென்சரி அவங்க கொண்டாடுறாங்க. என்னாகமம் 19வது அதிகாரத்தில் ஹவு டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் போலியாஷ் அப்படின்னு கேள்வி கேட்டே அதில் இது இடம் பெற்றிருக்கிறது. அதனால தான் அவங்க இப்போ குருத்தோலை திருநாள் என்று கொண்டாடுறாங்க. அந்த திருநீர் நம்மளால கொடுக்க முடியும், நல்ல திருநீர் கொடுக்க முடியாமல் இருக்கே என்பதினால் அந்த திருநீரும் இங்கே தயார் செய்வதற்குரிய அதில் ஒரு 10 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போன்று இப்போ இந்த தன்வந்திரி இந்த மருத்துவர்கள் வந்தால் அவர்கள் ஞானவேல் அவர்கள் சரவணன் குறிப்பிட்டது போன்று ஒரு 2000 3000 பேர்களுக்கு இந்த பகுதி வாழ்கின்றவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுப்பதற்கு இது ஒரு கருவியாக அமையும். எல்லா நிலையிலும் இருக்கின்ற மக்கள் எல்லோரும் படிக்க வேண்டும் என்கின்ற ஏன்னா கீழ்நிலையில் உள்ளவர்களும் அவர்கள் ஐஏஎஸ்ஸாக படித்து நாளைக்கு கலெக்டராக இதே இடத்துக்கு வருவதற்கு நம்முடைய ஆளுநர் அவர்கள் இப்போது அந்த பாடம் எடுக்கிறவங்க யாருன்னு கேட்டார்கள். கேட்டு அவர்களிடம் சில ஆலோசனைகளை சொல்லியிருக்கார். இங்கே உள்ளவர்கள் இதில் படித்து அவர்கள் விரைவில் வேலைக்கு வருவதற்குரிய வகையில் அந்த திட்டங்களை எல்லாம் அவர்கள் ஏன்னா அவங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருப்பதனால் அந்த தன்மையை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்படி அந்தந்த பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்காகத்தான் அங்கங்கே ஒவ்வொரு நலத்திட்டங்களும் கல்வி நிலையங்களும் உருவாக்கப்படுகிறது. அப்படிதான் எங்களுடைய தருமை பகுதிகள் மட்டுமல்லாமல் கன்னியாகுமரியிலிருந்து நாங்கள் ஆரம்பித்தோம். கன்னியாகுமரியில் சிபிஎஸ்இ ஸ்கூல் மிக அற்புதமாக நடைபெறுகிறது. 1500 பிள்ளைகள் அங்கே படிக்கிறாங்க. எல்லா துறையிலையும் முதன்மையாக வருவது ஏன்னா அந்த பகுதி எப்படிப்பட்ட சூழ்நிலையான பகுதி என்பது உங்களுக்கு தெரியும். அதில் நம்முடைய ஆதீனத்தின் சார்பில் போய் நாங்கள் அந்த நிறுவனத்தை வாங்கி நடத்துகின்ற போது இப்போது மற்ற எல்லார்களும் நம்மை பார்க்கின்ற ஒரு பார்வையாக இருக்கு. ஆனால் தான் இங்கே அவர்கள் மணிகண்டன் சொன்னது உடனே முதலாவதாகவே இங்கே நெடுங்காட்டிலே ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் வாங்கி இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய வளர்ச்சி திட்டங்களை மேலே அதன் பிறகு இங்கே பிஎட் வகுப்பு முதல் இவைகளையும் கொண்டு வர வேண்டும் என்று அதற்குரிய திட்டங்களை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்த பகுதி காரைக்கால் பகுதியில் வாழ்கின்ற மக்கள் எந்த அளவிற்கு அவைகளை பயன்படுத்தி கொள்வார்களோ அந்த அளவிற்கு செய்வதற்கு தயாராக பணம் நாங்கள் யார்ட்டையும் பணம் வாங்கி செய்யணும்னு அவசியம் கிடையாது. அதோட இந்த நல்ல வகையில் அவர்கள் அதை பயன்படுத்தி கொண்டால் மேலும் மேலும் அவர்களுக்கு நல்லவைகள் கிடைக்கும். அதற்கு அரசு எந்த அளவுக்கு நமக்கு ஆறுதலாக இருக்கிறார்களோ அதை விரைவாக செயல்படுத்துவதற்கு ஆளுநர் அவர்களும் அரசு அதிகாரிகளும் அதற்கு உறுதுணையாக இருந்தால் மிக விரைவில் இந்த மக்கள் பயன்படுவார்கள் என்பதை கூறி இதை நம்முடைய இயக்குனராக இருக்கிற ஞான சரவணன் உள்ளிட்ட அந்த அமைப்பிலே இருக்கின்றவர்கள் மற்றும் இதற்காக பொறுப்பிலே இருக்கின்ற நம்முடைய கிளங்கோவன் மாரிமுத்து தம்பி மாரிமுத்து இவர்கள் எல்லாம் இங்கே இணைந்து செயல்படுகிறார்கள். அவர்கள் இப்போ நம்ம நல்ல ஆசிரியர் தெரியும்.